ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் சாஃப்டாக ஒரு டீ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 470 கிராம் மைதா எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்துட்டு எக்கோட ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக எடுத்துக்கணும். நான் மொத்தம் 8 எக் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு எப்போவுமே நமக்கு எக் ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக வரதுனால கொஞ்சம் அதில் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு எக் ஸ்மெல் வராது. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒயிட் தனியாக எடுத்து வச்சோம்னா அந்த ஒயிட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லா போட்டு பீட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. என்னோடய எலக்ட்ரிக் பீட்டர் வந்து இன்றைக்கி சொதப்பிடுச்சு. நான் அதை நினச்சி தான் வந்து கேக் பண்ணலாம் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கடைசியில் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு கையை வச்சு கலக்கி கையே போச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தம் 550 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், கிரானுலேட்டட் சுகர். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜ் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இன்னுமே நீங்கள் வந்து பீட்டர் வச்சு பண்ணும்போது கேக் வந்து இன்னும் ஒரு சூப்பரான வேறு லெவலில் வரும். சரி, நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். பட் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வரும், சூப்பராக வரும் கேக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீட் 1ல் வச்சுட்டு ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய கேக் கலர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்தது. ஏன்னா இங்கே இருக்கிற யாக் வந்து ரொம்பவே வந்துட்டு கலர் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. கை விடாமல் கலக்கணும். நீங்கள் எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து சூப்பராக வரும். ஆக்சுவலாக என்னால் இந்த பீட்டரை வச்சு பீட் பண்ணவே முடியல, ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக இந்த கேக் ரெசிபி வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தான் பண்ணிகிட்ருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பாத்திரமும் நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்தாச்சு. சரி, கொஞ்சம் பெரிய கேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாவு நிறைய ஆட் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு அதை வச்சு பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ ஃபைனலாக வந்துட்டு பீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கலர் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஆரஞ்சு கலரில் இருந்தது அந்த யாக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும் போதே எங்களுக்கு கேக்கோட கலரே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அந்த பேக்கரி ஸ்டைலில் பண்ணுற மாதிரி அந்த கலர் வரல, லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஆரஞ்சிஷாக தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா எக் ஸ்மெல் கண்டிப்பாக வரவே வராது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை ஆட் பண்ணலாம், ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு நம்ம வந்துட்டு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பட்டர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வரும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நம்ம வந்து டீ கடை கேக் மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஆயில் தான் ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து 300 ml ஆயிலும் வந்துட்டு பேட்சாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துகிட்டே இருங்க. இதை நீங்கள் எவ்வளோ நல்லா கலக்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கேக் சூப்பராக வரும். இந்த கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா வந்து சூப்பராகவே இது மிக்ஸ் ஆகிடும். இந்த பீட்டரில் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்சாக வந்துட்டு கொஞ்சம் மில்க்கு அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே வந்துட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அந்த டீ கேக் ஸ்டைலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேக்கரி ஸ்டைலில் வர்றதுக்காக கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு வெனிலா எசன்ஸ், அது கூட வந்து இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேக் ட்ரேயில் நம்ம ஆல்ரெடி வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். எங்ககிட்ட 2 ட்ரே இருந்துச்சு. ஸோ 2 ட்ரேயில் வந்துட்டு ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டு ட்ரேயில், ஏன்னா மாவு ஜாஸ்தியாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு 2 ட்ரேயில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரே ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரேவும் இருந்துச்சு. ஸோ இது 2த்துலேயும் போட்டுடலாம். ஒன்றுத்தில் பட்டர் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணலாம், இன்னொன்றுத்தில் பட்டர் பேப்பர் வைக்காமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பட்டர் பேப்பர் போட்டு வந்துட்டு வச்சாச்சு. பேட்டரை ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு டப்புன்னு தட்டாமல் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கொயரோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்னொரு ட்ரேலையும் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். 2 ட்ரேவையும் சேர்த்து மொத்தமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். இதுதான் அந்த ட்ரே ரவுண்டு. இதில் வந்து சும்மா ஜஸ்ட்டு மாவை மட்டும் போட்டு வச்சுருக்கோம், வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜென்ரலி அவங்க வீட்டில், என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்துட்டு கேக் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அவங்க பட்டர் பேப்பரே போடுறதில்லன்னு சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு
ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சுட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப செம ஃபாஸ்ட்டாக இந்த ஓவன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து 25 to 35 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் உங்களோட ஓவன் பொறுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேக் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக ஊற்றுறதுனால அந்தளவுக்கு ப்ளஃபியாக வரல. ஏன்னா இது வந்துட்டு ஃப்ளாட் ட்ரை தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பட் கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே வந்து பீட்டர் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு வேறு லெவலில் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்சாக இருக்குல்ல, பட் ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you next vlogல பார்க்கலாம்.